அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். பாஜக தலைவர் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அறிக்கையாவே விட்டாங்க. 400 தொகுதிகளுக்கு மேல பிஜேபி வெற்றி பெற போகிறது, மோடி மீண்டும் பிரதமராக போகிறார். ஆனால் இங்கு உள்ள கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், செயல்பாட்டாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலை எல்லாருமே சேர்ந்து பிஜேபி தோத்துறோம்னு ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அதுவும் மெஜாரிட்டியே கிடைக்காது, வடக்குல ஓட்டே உழல, பீதியை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அறிக்கை சொல்லியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிருச்சு. உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு, ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு முடிஞ்சிச்சு, பாண்டிச்சேரி முடிஞ்சிச்சு, கேரளா முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த அவர்கள் சொல்வது போல மூத்த பத்திரிகையாளர்கள், கவிஞர்கள் வேற, இதுல கவிஞர்கள், அப்புறம் செயல்பாட்டாளர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு 400 சீட்டு வராது அப்படின்னு சொல்லுவது இன்னைக்கு யாரை பாதிக்க போகுது? எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இல்லை, இங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த இவர்கள் சொல்லுவது அப்படின்றது இன்னைக்கு யாரை பாதிக்க போகுது? எந்த தேர்தல் முடிவுகளை பாதிக்க போகுது? எந்த வாக்காளர்களுடைய எண்ணத்தை பாதிக்க போகுது? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதுல முதல்ல அவங்க யார், அவங்க என்ன சொன்னாங்க, யார் சொன்னது அப்படின்ற பற்றி எதுவுமே கிடையாது. இரண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிடுவது அப்படின்றது தேவை எங்கிருந்து வருது? அதுதான் நமக்கு முன்னாடி முக்கியமான கேள்வி. அது அவங்களோட கட்சியை திருப்திப்படுத்த அவங்க வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கட்சிக்காரங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்திருக்கும். ஆமா, நிச்சயமா. அதான் திருப்பி நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல கட்சிக்காரர்கள் சோர்வடையக்கூடிய வகையில இந்த தகவல்களை இவங்க வெளியிடுறாங்க, அதனால அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அதனால வாக்குப்பதிவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த அறிக்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சுங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் சோர்வடையக்கூடிய வகையில இந்த தகவல் வெளியானா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவு அது பாதிக்க போறதே கிடையாது. அப்போ வட மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துச்சா, யாரு சொன்னா, எப்படி சொன்னா, இதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. அவங்க சும்மா ஒரு அறிக்கைன்னு விட்டுருக்காங்க. ஆனா எனக்கு இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு பயத்துல இருந்து இது வருது. ஐயோ, நாளைக்கு நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் வேணும்ல. அண்ணாமலை சொன்னார் பாத்தீங்களா, தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஐயோ, நடக்கக்கூடிய வாக்குப்பதிவை பார்த்தா நம்ம தோத்து போயிடுவோம், அப்போ நம்ம உடனடியாக ஒரு காரணத்தை ரெடி பண்ணணும். அப்போ அந்த காரணம் என்ன? 1,00,000 வாக்காளர்களை தூக்கிட்டாங்க, அடிச்சு விடு, வாய்க்கு வந்தது ஒன்று விடு, 1,00,000 வாக்காளர்களை தூக்கிட்டாங்க. மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. வாக்காளர்களுடைய வரைவு பட்டியல் வெளியிடப்படும், வரைவு பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு சேர்ப்பு, நீக்கம் எல்லாம் நடைபெறும். இதுல எல்லாத்துலயுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய இந்த பங்கு ரொம்ப முக்கியம். அவங்க கிட்டதான் வரும் பட்டியல். அவங்க பார்ப்பாங்க, ஐயோ இந்த ஏரியாவில் நம்ம வாக்கு இருக்குதே, இவ்வளவு பேர் இருக்காங்களே, இந்த தெருவில் இந்த வீட்டில் இருக்காங்களே, அவங்களுடைய பேர் இல்லையே அப்படின்னா அதை சேர்க்கறதுக்கான வேலையை அவங்க செய்வாங்க. அப்போ அந்த சேர்க்கறதுக்கான இல்லை அதை பண்றதுக்கான வேலை செய்வதற்கு கூட உங்ககிட்ட ஆள் இல்லையான்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, ஆள் இல்லாட்டினா கூட கோயம்புத்தூர்லயே ஆள் இல்லையா? கோயம்புத்தூர்லயே ஆள் இல்லையா, ரொம்ப முக்கியமான கேள்வி. கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு ஆள் இல்லையா அப்படின்ற போது, அப்போ ரெண்டாவது, ஆள் இருந்தும் நீங்க இதை செய்ய தவறிட்டீங்களா? அப்புறம் நீங்க சொல்லுவது போல, உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, இந்த பூத்துல 800 பேர் இல்ல, இந்த பூத்துல 40 பேர் இல்ல, இந்த பூத்துல 30 பேர் இல்ல அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா சேர்த்தா ஒரு 1000 கூட வராது. அதுலயும் வட இந்தியர்கள், பிராமணர்கள் ஓட்டுகள் இல்ல அப்படின்றாங்க. அது வரை குறிப்பிட்டு பேசினாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது வட இந்தியர்களுடைய வாக்காளர்களை பார்த்து, அதுவும் இந்த வானதி சீனிவாசன் அவர்கள் தான், மார்வாடிகளை தான் சொல்றாங்க. ஆமா, வட இந்தியர்களுடைய வாக்குகளை அவங்க வேணும்னே இது பண்ணிட்டாங்க. இப்போ வட இந்தியர்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்றத ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளியில அவங்களுக்கே தெரியாம ஏதோ சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய சொன்ன அந்த கணக்குகளை வச்சு பார்க்கும் பொழுது 1000 கூட வராதுங்க, இல்லைன்னா 2000 கூட வராது. ஆனா 1,00,000 காணா போச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். யாருன்னா அண்ணாமலை. அப்போ அந்த 1,00,000 வாக்காளர்கள் யாரு, ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் அண்ணாமலை காணவே காணா. 1,00,000 வாக்காளர்கள் பாத்தீங்கல்ல. அதற்கு பிறகு நடந்த ஆர்ப்பாட்டம் எல்லார் கையிலயும் ஓட்டு போட்டு. சோ வெறும் இதை சொன்னதோட நின்னா அப்புறம் திரும்பி மக்கள் நம்மளை பத்தி கேள்வி கேட்பாங்கல்ல. அப்ப நீ சொல்லிட்டு போயிட்ட, அதுக்கு பிறகு என்ன பண்ண, அதற்காக ஏதாவது முயற்சி எடுத்தியா அப்படின்ற போது, நடத்துறா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நடத்துறோம் பாடுறா ஒரு ஆர்ப்பாட்டம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி வடிவேலு அவர்கள் ஒரு படத்துல சொல்லுவார். அப்படி நடந்த ஆர்ப்பாட்டம் தான் அது. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாருமே கையில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாக்களித்தவர்கள் நின்று என்னுடைய வாக்கை காணவில்லை, என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை அப்படின்ற பதாகைகளை வாக்களித்த கையோடு பிடித்து நின்ற அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். இப்போ அதுவும் முழுக்க முழுக்க செட்டப் தான். அப்போ இந்த செட்டப்ல தான் அந்த போராட்டமே நடந்துச்சு, யாரும் கேட்டக்கூடாது இல்லை. அப்போ இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையும் நாளைக்கு யாரும்
பாஜக படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு கேள்வி எழுப்பினால் இந்த அறிக்கையை எடுத்து காண்பிப்பதற்காக அவர்கள் வைத்திருக்கிறது. அண்ணாமலை படுதோல்வி அடைந்தால் அவர் எடுத்து காண்பிப்பதற்காக அவர் சொன்ன அந்த கருத்து தான் அந்த 1 லட்சம் வாக்காளர்களுக்கான. பாஜக தோல்வி அடைஞ்சா எடுத்து காமிக்கணும்ல, அப்ப அதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அப்பதுல இருந்து எங்களுடைய பயம் இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அறிக்கை தமிழ்நாட்டில இருந்து வெளியிட வேண்டிய தேவை நிறைய. இது இன்னைக்கு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன், பாஜகவோட தலைவர், தேசிய அளவில் இருக்கவங்க, இல்லைன்னா குறைந்தபட்சம் தேர்தல் நடைபெறாத அந்த மாநிலங்கள், இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்கு, 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு, இன்னும் 3 கட்ட தேர்தல் இருக்கு, இன்னும் மிச்சம் நடைபெறாத மாநிலங்கள் இருக்குல்ல, அதை சேர்ந்த பாஜக தலைவர்கள் சொன்னாலோ இல்ல அதை பற்றி ஒரு அறிக்கையா வெளியிட்டு இருந்தாலோ கூட ஒரு சென்சிபிளா இருக்கும். அப்போ இவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு பதிலை முதல்ல தயார் பண்றாங்க, முதல்ல பதில வச்சுட்டு இருக்கணும். ஆனா இன்னொன்னு இருக்கு இல்லையா, இப்ப தமிழர்கள் ஆந்திராவில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க, இப்போ கர்நாடகாவில் முடிஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவில் தமிழர்கள் கணிசமாக 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க, ஆந்திராவில் 50 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் ஓட்டு போடுறாங்க, இப்போ அதையெல்லாம் மனசில் வச்சு கூட சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இந்த வாதத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவங்கெல்லாம் அங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில கூட எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதி தமிழர்கள் வாக்களித்து வெற்றி பெறக்கூடிய வகையில் அப்படின்ற மாதிரிலாம் எதையுமே சொல்ல முடியும். ஈவன் கர்நாடகாவில் கூட அப்படி சொல்ல முடியாதுங்க. கணிசமான அளவு இருக்கக்கூடிய பெங்களூர்ல சொல்ல முடியாதுங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா, இவர்கள் முன்கூட்டியே காரணத்தை தேடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் கிடைக்குமான்னு காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் அது இன்னும் நல்லா கிளியரா தெரியும். வடக்குல இருக்கவங்களால கொஞ்சம் அந்த பிம்பத்துல ஆஹா ஒருவேளை ஜெயிச்சிடலாமோ அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு உண்மையிலே கிளியரா தெரியும், ஐயோ இல்ல நமக்கு சாதகமா சூழல் இல்லை அப்படின்றதுக்கான பதிலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வானதி சீனிவாசன் அவர்களே மறைமுகமா ஒரு விஷயத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஆப்கே பார் 400 பார் கிடையாது, சாக்கோ பார் தான் அப்படின்னு. சாக்கோ பார் தான். தேர்தலில் அவங்களுக்கு பிஜேபிக்கு தொடர்ந்து ஒரு பின்னடைவு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். 3ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 4ஆம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கடைசி நேரத்தில் திடீர்னு ஒரு பூதத்தை கிளப்புறாங்க. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை 43% அதிகரித்து விட்டது, பெரிய அபாயம். அதை நேஷனல் மீடியா ஒரு நாள் முழுக்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்படி கச்சத்தீவு விஷயம் வந்த உடனே ஒரு நாள் முழுக்க அதை ஒரு பேசு பொருளாக மாற்றினாங்களோ அதுபோல் இதையும் பேசு பொருளாக பெரிய அளவில் எடுபடலை அப்படின்னாலும் கூட இப்படி ஒரு காயை நகர்த்துறாங்க இல்லையா? அது என்ன நோக்கம்? அதுக்கான நோக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒன்னொன்னா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல இந்த டேட்டா அவங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா போற இடத்துலலாம் மோடி ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவார்கள், எஸ்சி எஸ்டி பிசி அவர்களுடைய ரிசர்வேஷனை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், உங்களிடம் 2 எரும மாடு இருந்தா 1 எரும மாடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இதையெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இதை பேசும்பொழுது ஏதாவது ஒரு டேட்டா வேணும்ல ஆதாரத்துக்கு. அப்போ அவர் பேசும்போது ஒரு சில இடங்கள்ல டைரக்டா இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ராஜஸ்தான்ல சொன்னாரு, வெளிப்படையாவே சொன்னாரு. அதற்கு பிறகு சில இடங்கள்ல பேசும்பொழுது பிள்ளைகளே அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இஸ்லாமிய சமூகத்தை தான், ஊடுருவல்காரர்கள். ஆமா. அப்ப அதை நியாயப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு டேட்டா வேணும். ஏதாவது ஒரு டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுல பாஜகவை விட சிறந்த நபர்கள் வேற யாருமே கிடையாது. அப்படியாக உருவாக்கப்பட்ட டேட்டா தான் இது. இந்த டேட்டா மே 7ஆம் தேதி எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், பிரைம் மினிஸ்டருக்கான எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அந்த கவுன்சில் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய டேட்டா. அதில் ஷமிகா ரவி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க தலைமையில தான் அந்த குழு அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க அந்த குழுவினுடைய டேட்டா. இந்த டேட்டா வெளியான உடனேயே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து, பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 இந்த டேட்டா நம்ம கிட்ட இருக்கே, இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே புதுசுலாம் கிடையவே கிடையாது. 2011 சென்சஸோடைய டேட்டால இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எடுத்து இவங்க பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னைக்கோ விவாதிக்கப்பட்டு முடிவுக்கே சேர்ந்துருச்சு. அப்போ இந்த சமயத்துல இவங்க மேனிபுலேட் பண்ணி ஒரு ப்ரொபகேண்டாவை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களிடம் அப்படின்றதுக்காக வேணுமே மேனிபுலேட் பண்ணி இந்த டேட்டாவை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சுட்டி காட்டுறாங்க. சரி, அவங்க சொல்லக்கூடிய டேட்டால இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1950 தொடங்கி 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையில இந்துக்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படின்றது 85% 78% குறைந்திருக்கிறது. சுமார் 78% குறைந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8% கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அப்படின்றது 10% 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் எல்லாமே இந்த ஹோல் நம்பரை பத்தி பேசுறேன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசல. 4% இவங்களது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்க கிட்டத்தட்ட 8% கம்மியாயிருக்கு. 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8% கம்மியாயிருக்கு. எவ்வளவு வருஷத்தோடைய கணக்கு எடுத்து பார்த்தா, 65 வருஷத்தோட கணக்கு எடுத்து பார்த்தா, ஒட்டு மொத்தமா எடுத்து பார்த்தா
ஸோ இந்த 65 வருட டேட்டாவை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படியாக ஒரு மாற்றம் இருப்பது வெளியிலிருந்து சும்மா சாதாரணமாக பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், உண்மையில அவங்க சொல்றது சரிதான். 8% கம்மியாக இருக்குது இந்துக்களினுடைய எண்ணிக்கை. அதே போல் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாயிருக்கு அப்படின்றத வெளியிலிருந்து பார்க்கும்போது தோணும். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, 1981 தொடங்கி 2011 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 30 ஆண்டுகளில் வந்து இந்த வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல, பாப்புலேஷனுடைய வளர்ச்சி விகிதம், ஒவ்வொரு மதத்தினருடைய வளர்ச்சி விகிதம், அந்த வளர்ச்சி விகிதத்துல ஃபால் இருக்கு, பெரிய வீழ்ச்சி இருக்கு. அந்த வீழ்ச்சி ஒவ்வொரு மதத்தினருக்கும் இருக்கக்கூடிய வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களுடைய அந்த வீழ்ச்சி அப்படின்றது 32% 24% குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் 1981 முன்னாடி வரைக்கும் எவ்வளவு இருந்தது? 32% இருந்தது. அது இப்போ 24% கம்மியா இருக்கு. இந்த 30 வருஷத்துல 24% கம்மியா இருக்கு. ஆனா ஹிந்துக்களினுடைய வளர்ச்சி விகிதம் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6% கம்மியா இருக்கு. அவங்களுக்கு வந்து 22% 17% கம்மியா இருக்கு, 16% கம்மியா இருக்கு. அப்போ 16% கம்மியா இருக்குன்னா 6% தான் கம்மியா இருக்கு. இவங்களுடைய வளர்ச்சி விகிதம் 8% கம்மியா இருக்கு. அப்ப வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு, இஸ்லாமியருடைய வளர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு. அதற்கு பிறகு 2011 இருந்து இப்போ வரைக்குமான ஒரு கணக்கு இருக்குல்ல, இப்ப 2011 2021 இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 10 வருஷத்துல இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 7% கம்மியா இருக்கு. இதை யார் சொல்றா அப்படின்னா, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்சஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த ஜேம்ஸ் இந்த தகவலை வெளியிடுறாரு. அப்போ இந்த கடந்த 40 ஆண்டுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாப்புலேஷன், அதாவது இஸ்லாமியர்களுடைய அந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து கம்மியாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதற்கு முன்னர் ஒரு 30 ஆண்டு எடுத்தீங்கன்னா வளர்ச்சி விகிதம் அதிகமா இருந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா லாஸ்ட் 30 இயர்ஸ்ல பெரிய அளவுக்கு வீழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இந்த வீழ்ச்சி யாரோட ஒப்பிடும் பொழுது, பிற மதத்தினரோடு ஒப்பிடும்போது இது வந்து அதிகமா இருக்கு. ஆனா அவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, அவங்க கருத்தை ஏத்துக்கிறது இல்ல. யாரு சொல்றா? அப்பனா இந்த டேட்டா அப்படி அது தப்பு இல்ல அவங்க சொல்ற கருத்து. இப்ப அவங்க சொல்ற கருத்தே தப்பு தான். 4 பிள்ளையை பத்துக்கிறாங்க, 10 பிள்ளையை பத்துக்கிறாங்க அப்படின்றதே தப்பு அப்படின்றது இந்த டேட்டா மூலமா கிளியரா நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா நம்மளுக்கு இன்னொன்னு தெரியும், இந்த தகவல் எல்லாம் சொன்ன ஜேம்ஸ் அவர்களை வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. சப்பையான காரணத்தை சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த சர்வேல வந்து இருக்கக்கூடிய தகவலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அடுத்தடுத்து போடக்கூடிய திட்டங்களை வந்து எதற்கு முன் கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்து சேரும். அப்போ இந்த சர்வேவை வெளியிட்டது வந்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்சஸ், அதனுடைய தலைவராக இருந்தவர் ஜேம்ஸ். அந்த சர்வே வெளியிடும் பொழுது என்ன தகவல் வெளியில வருது அப்படின்னா, எதையெல்லாம் வந்து பாஜக நாங்கள் வளர்ந்துருக்கோம், நாங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் கொண்டு வந்தோம், அப்புறம் ஒவ்வொரு வீட்லையும் வந்து டாய்லெட் கட்டக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தோம், இதன் மூலமாக பொது இடங்களில் மலம் கழிப்பது அப்படின்றது 100% கம்மியாயிடுச்சு, 100% முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்லாம் சொன்னாங்க. இந்த சர்வேயோட ரிசல்ட் அதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிருச்சு. அந்த ஜேம்ஸ் தான் சொல்றாரு, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் 77% கம்மியாக இருக்கு, ஹிந்துக்களுடைய பாப்புலேஷன் 3% கம்மியாக இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஜேம்ஸ்க்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்குது. அப்போ இந்த சர்வே ரிப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்திய பிறகும் கூட இதுல வளர்ச்சி இல்லை. அப்போ குழந்தைகளினுடைய இறப்பு விகிதம் 1-5 அவருடைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு. அப்போ எதனால இந்த இறப்பு விகிதம்? குழந்தைகளினுடைய உயரத்திற்கு, அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் உயரம் இல்லை, அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எடை இல்லை. இதெல்லாமே மெட்ரிக்ஸ்ங்க. இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்து அறிக்கையாக சமர்ப்பிப்பதுதான் அந்த அமைப்பினுடைய வேலையே. அந்த அமைப்பு உண்மையை சொன்ன காரணத்திற்காக அந்த அமைப்பினுடைய தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் தான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்போ இவர்கள் உண்மையான டேட்டாவை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அப்போ நான் பேக் டு இந்த ஷமிகாவுடைய ரிப்போர்ட்டுக்கு வரேன். அப்போ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 65 வருஷத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. 65 வருஷத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி இருந்த 32%ஐயும் இப்ப இருக்கக்கூடிய பர்சன்ட்டையும் சேர்த்தா 45%, நீங்க சொன்ன மாதிரி 43% வருது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, 43% வரும். ஆனால் லாஸ்ட் 30 இயர்ஸ்ல ஒரு வீழ்ச்சி இருக்குல்ல, அந்த வீழ்ச்சியை தானே அவங்க கணக்கில் எடுத்துக்கணும்.
அதற்கு முன்னாடி 30 வருஷத்துல வளர்ச்சி இருந்தது, இல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துகிட்டே இருக்கு. இந்த வீழ்ச்சியினுடைய சதவீதம் அதிகமா இருக்கு. இந்த 3 ஆண்டுகளை தனியா பார்க்கணுமா, இந்த 30 ஆண்டுகளை தனியா பார்க்கணுமா, இல்ல அதற்கு முன்னர் அந்த 30 ஆண்டுகளுடைய வளர்ச்சி விகிதத்தையும் சேர்த்து பார்க்கணுமா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆக்சுவலா சேர்த்தா நம்பர் பெருசா தெரியும். 50 கோடி மக்கள் தொகை வந்து 140 கோடியா மாறும்போது பர்சன்டேஜ் கூட தானே. ஆமா, சேர்த்தா பர்சன்டேஜ் அதிகமா தெரியும். ஆனா லாஸ்ட் 30 இயர்ஸா வீழ்ச்சி இருக்குது. இஸ்லாமியர்களினுடைய வளர்ச்சி விகிதம், அவருடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து வீழ்ச்சி இருக்கின்றத டேட்டா கையில இருக்குது. ரொம்ப கிளவரா அடுத்து இதுக்கு முன்னாடி இருந்த 30 வருஷத்தினுடைய வளர்ச்சி விகிதத்தையும் சேர்த்து ஒரு டேட்டாவை கையில கொடுத்து பாத்தீங்களா 43% வளர்ந்துட்டாங்க, தேசத்துக்கு ஆபத்து, நம்மளுக்கு ஆபத்து, இதுதான் வந்து மோடி சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு திரிக்கப்பட்ட ஒரு டேட்டா. அப்போ இந்த டேட்டால சொல்றாங்க, முதல்ல இந்த டேட்டா வெளியிடும்போது அதற்கான காரணத்தை சொல்லணும். எதற்காக இப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது அதற்கான காரணத்தை பத்தி பேசல, எதுவுமே பத்தி பேசல. ஆனா இன்னைக்கு ஷமிகா ரவி எல்லா சேனல்கள்லையும் உட்கார்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்தியாவில் வந்து சிறுபான்மையினர் ஒடுக்கப்படுகிறார்கள், ஐநா அவை சொல்லுது இந்தியாவில் சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பொய்யுங்க, இதோ பாருங்க நான் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னு உட்காந்து எல்லா ஊடகங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா வெளியான டைம், அப்புறம் இன்னைக்கு ஷமிகா ரவி ஒவ்வொரு இடத்துலயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா, அப்புறம் மோடி வெளியில பேசுறது, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பாருங்க, உங்களால புரிந்து கொள்ள முடியும் இந்த டேட்டா எதற்காக வெளிக்கொண்டு வரப்பட்டது. 2019 இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னர் வந்து எக்கனாமிக் சர்வே அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க முன்னாடி நாள். அந்த எக்கனாமிக் சர்வேல இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் இடத்துலையும் பாப்புலேஷன் growth அப்படின்றது கீழே விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. கோர்ட்ல கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்திலையும் அது விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிடப்படுது. இந்த அறிக்கைக்கு எந்த டேட்டாவை அவங்க சுட்டி காட்டுறாங்களோ அந்த டேட்டா 2011 வெளியானது. அது பற்றி ஏற்கனவே விவாதிச்சு ஒரு முடிவுக்கே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இந்த டேட்டாவை வச்சு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமா இன்னைக்கு மோடி போற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எல்லா வளங்கள்லையும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று 16 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ சுட்டி காட்டுறாரு. ஆகவே நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுடைய 2 எரும மாட்டுல ஒன்றை பிடுங்கி கொடுத்துருவாங்க, உங்க தாலியை அறுத்து கொடுத்துருவாங்க, அப்புறம் உங்ககிட்ட 2 வீடு இருந்தா ஒரு வீடை பிடுங்கிப்பாங்க. இந்த மாதிரியான அவருடைய அந்த அடித்து விடக்கூடிய அந்த பொய் இருக்குல்ல, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நான் கூசாமல் அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த பொய் இருக்குல்ல, அந்த பொய்யை நியாயப்படுத்த வேண்டும். மக்களிடம் அது ஈடுபட்டுக்கிட்டே வருது. ஒரு இடத்துலையும் பேசுறது பொய் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டே வரும்போது அதை நியாயப்படுத்தணும்ல, டைவர்ட் பண்ணணும்ல மக்களை. அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்ல, அதற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி. அப்படிதான் பார்க்கக்கூடிய நேயர்கள் அந்த தலையங்கத்தை கூட போய் படிக்கலாம். அந்த தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள், இது வந்து முழுமையடையாத ஒரு டேட்டா, இல்லாட்டினா ஒரு பக்க சார்பான டேட்டா அப்படின்றத அவங்க இந்த ரிப்போர்ட்டையே அவங்க அப்படிதான் குறிப்பிடுறாங்க. இது ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக, இல்லாட்டினா ஏதோ ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துவதற்கு. எந்த விஷயத்தை நியாயப்படுத்துவதற்கு? பாஜக சொல்லக்கூடிய பொய்யை நியாயப்படுத்துவதற்காக ஒரு சார்பாக ஒரு பக்கத்தை மட்டும் கொண்டு வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு டேட்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவங்களும் பேசியிருக்கிறாங்க. இந்த ஹிந்துவோட தலையங்கத்துல கூட எழுதப்பட்டிருக்கு. என்னோட தேர்தல் நேரத்துல வளர்ச்சி குறித்து பேசணும், வேலையின்மை, பொருளாதாரம் குறித்தெல்லாம் பேசணும். அது இல்லாம நாம இப்ப இதை பத்தி யோசிச்சு பாருங்க, எதை பத்தி நம்மளையும் டிஸ்கஸ் பண்ண வச்சிருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்னாச்சு, நாட்டினுடைய பொருளாதார நிலை என்னாச்சு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வளம் அதனுடைய நிலை என்னாச்சு, இங்க ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அந்த சர்வே என்ன சொல்லுது, அதன்படி இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை என்ன, தாய்மார்களுடைய நிலை என்ன, இவ்வளவு வளர்ந்துட்டோம், இந்த டேட்டாவை எடுத்து கூட நீங்க பேசுங்களேன். ஏன்னா உங்ககிட்ட அந்த டேட்டாவே இல்லையே. அப்படி உண்மையான டேட்டா வெளியிட்ட ஜேம்ஸை தான் நீங்க வெளியில துரத்திட்டீங்கல்ல. இப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட டேட்டா உங்களுக்கு தேவைப்படுது. கூடுதலான ஒரு தகவல், ஷமிகா ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்களுடைய மகள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். டேட்டா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு. தேர்தல் 3 கட்டம் முடிந்து இன்னைக்கு 4வது கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு எவ்வளவு விழுந்திருக்குது, அந்த நம்பர்ல வந்து இந்த தொகுதியில் இத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க, அந்த நம்பர் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி சார்பாக அதை ஒரு புகாராகவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலும்
தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து சொல்லுங்க. இதற்கான பதிலை நான் சொல்றதுக்கு முன்னாடி பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பதிலுக்கு. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகாவது, அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு 4வது ஃபேஸ் நடக்குதா, 4வது கட்டம், அந்த 4வது கட்டம் தேர்தல் முடிவு அந்த டைம்லயாவது தலைமை தேர்தல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். ஐயா பத்திரிகையாளரை சந்திங்க அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னர் எந்த தேர்தலையும் இல்லாத வகையில் தலைமை தேர்தல் ஆணையர் பத்திரிகையாளரை சந்திக்கிறதே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜி இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. தேர்தல் பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க ஏன் நடத்த மாட்டீங்க அப்படின்ற போது, நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள், மறைக்க விரும்புகிறீர்கள், இல்லாட்டினா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுதா இல்லையா? அப்ப பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுது. அவங்க வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவானவங்க கிடையாது, இன்னைக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் கிடையாது. அது பொதுவான பத்திரிகையாளர் அமைப்பு. பத்திரிகை சுதந்திரம் அப்படின்றது பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பு இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்குது, பத்திரிகையாளரை சந்திங்க தயவு செய்து அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் என்னைக்காவது வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை பத்திரிகையாளர் அமைப்பு விட்டு கேட்டிருக்கீங்களா? இதை விட அசிங்கம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. டெய்லி சந்திப்பாங்க. நான் பார்த்திருக்கேன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா உடனே சந்திப்பாரு தலைமை தேர்தல் ஆணையர், உடனடியாக பத்திரிகையாளரை சந்திப்பாரு. ஏதாவது ஒரு, அதாவது என்னன்னா 100% மக்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது. அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக நாம் அந்த சந்தேகத்தை தீர்க்கணும். ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடந்தது, நடுநிலையோடு நடத்தப்பட்டது. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கி இருக்கின்றது, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம். அதை நாங்கள் அந்த சுதந்திரத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தினோம். எந்த கட்சிக்கும் ஆதரவாக நாங்கள் செயல்படலை அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த அதிகாரிகளுக்கு, இந்த முன்னாடி இருந்த எலெக்ஷன் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையர்களுக்கு, தலைமை தேர்தல் ஆணையருக்கு இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கும் இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அந்த தேவை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்படியாக சிந்திக்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க வேற ஏதோ ஒரு திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதிலை பார்ப்போம். அதாவது இதுக்கு மட்டும் கத்துதான் அந்த பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் எவ்வளவு கேள்வி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. ராஜஸ்தான்ல மோடி இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவினுடைய வளங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றத வெளிப்படையாக ஒரு மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வாக்கு சேகரிப்பு செஞ்சிருக்கிறாரு. இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தகுதியான ஒரு விஷயம். எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. அங்க மட்டும் பேசினது கிடையாது, அதற்கு பின்னர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அமித்ஷா அது மாதிரி பேசுறாரு, யோகி ஆதித்யநாத் அது மாதிரி பேசுறாரு. இன்னும் தொடர்ந்து எல்லாருமே இது ஒரு ட்ரெண்டாவே வச்சு பேசிட்டு இருக்காங்க. மோடி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இதை பற்றி எந்த வாயும் திறக்கல தேர்தல் ஆணையம். அதற்கு பிறகு முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னது ஏப்ரல் 19 முடிஞ்சது. ஏப்ரல் 19 முடிஞ்சு இரண்டாவது கட்ட தேர்தல் வந்து மே 7 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 11 நாள் இடைவெளி. அது வரைக்கும் கூட முதல் கட்ட தேர்தலில் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் வைஸா எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், நபர்களுடைய எண்ணிக்கை கேட்கிறோம். எதிர்கட்சிகள் எதை கேட்கிறாங்க? நபர்களுடைய எண்ணிக்கை கேட்கிறாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் 66% வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, 60% வாக்களிச்சிருக்காங்க, இப்படிதான் சொல்றாங்க. எவ்வளோ நபர்னு சொல்லுங்க, பூத் வாரியா எவ்வளவு பேர், எத்தனை நபர்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா சட்டப்பூர்வமாக ஒரு தேர்தலை அந்த ஒரு பூத்துல நடத்தக்கூடிய அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கையை ஒரு ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி, இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை 3ஆம் பாலினத்தவர்கள், இவ்வளவு பேர் வந்தாங்க வாக்களிச்சாங்கன்னு எண்ணிக்கையை அந்த ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அமுச்சு வைக்கணும். அந்த ஃபார்மை அப்படியே இவங்க ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்ல போடணும். இதெல்லாம் கடந்த முறை ஃபாலோ பண்ணப்பட்ட நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை ஏன் இந்த முறை நீங்க ஃபாலோ பண்ணல? வெறும் பர்சன்டேஜை கொடுக்குறீங்க. அதுவும் அந்த பர்சன்டேஜை எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறீங்க? முதற்கட்ட தேர்தல் முடிஞ்ச 11 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச 4 நாள் கழிச்சு நீங்க இதை கொடுக்குறீங்க. அதுதான் எதிர்கட்சிகளுடைய கன்டென்ஷன். ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறீங்க? அதுவும் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, அந்த பர்சன்டேஜ்ல எவ்வளவு திருத்தம் இருக்கு அப்படின்றத அவங்க இன்னொரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. பொதுவா நீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து போலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்சன்டேஜ் ஒரு 2 நாள் கழிச்சு மாற்றி கொடுப்பீங்க. ஆனா அந்த மாற்றி கொடுக்கும்போது அதுல 1%, 2% மாற்றம் இருக்கும்.
ஆனா நீங்க கொடுத்த இந்த அதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா 11 நாள் ஒட்டுமொத்தமா 11 நாள் ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு பர்சன்டேஜை கொடுக்குறீங்க. அந்த பர்சன்டேஜ்ல நீங்க ஏற்கனவே கொடுத்த பர்சன்டேஜ்ல இருந்து எவ்வளவு மாற்றம் இருக்குன்னா 5% வரைக்கும் மாற்றம் இருக்கு. அதிகமா இருக்கு. 5% அதிகமா இருக்கு. 61% தான் சொல்றீங்க. ஆனா 66% கடைசியில வாக்குப்பதிவாயிருக்கு. இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல நடந்ததில்லை. அதிகபட்சமான மாற்றம் 2 இல்லைன்னா 2.5%, 1% வரும். அந்த 7 மணிக்கு பிறகு ஓட்டு போட்டதெல்லாம் அப்புறம் லேட்டா வரும். ஆமா, அதெல்லாம் வரும். 1% வரும், அதிகபட்சமா 2% வரும், 2.5% வரும். 5% மாற்றம் இருக்கு. அப்போ எங்களுக்கு நம்பரை கொடுங்க கேட்குறாங்க. பர்சன்டேஜில் சொல்றீங்களே, நம்பர் கொடுங்க. ஒவ்வொரு தொகுதி வாரியாக எத்தனை நபர்கள் வந்து வாக்களித்தார்கள்? ஒரு தொகுதியில 19 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, இல்லைன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 15 லட்சம் வாக்காளர்கள்ல எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சாங்க? இந்த தகவலை தானே கேட்குறாங்க. இதுல கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதுனால தானே நீங்க அதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி எங்ககிட்ட சொல்றீங்க. அந்த நம்பர் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, அந்த நம்பர் இருந்தாதான் பர்சன்டேஜா உங்களால கன்வெர்ட் பண்ணவே முடியும். அப்ப அந்த நம்பரை வச்சுக்கிட்டு ஏன் ஒழிக்கிறீங்க? பர்சன்டேஜை வச்சு எங்களால நம்பரா கன்வெர்ட் பண்றது சிரமம். பட் உங்ககிட்ட நம்பர் இருக்குது, அதை வெளியிடுங்க. சட்டப்பூர்வமாக இதை வெளியிடலாமான்னு கேட்டா வெளியிடணும். சட்டப்பூர்வமாக வெளியிட வேண்டும். சட்டத்துல இருக்குது, தேர்தல் நடத்தை விதிகள்ல இருக்குது, நடத்தக்கூடிய அந்த விதிகள்ல இருக்குது. ஏன் வெளியிட மாட்டீங்க? இதை வெளியிடாலையா? அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்கள் எல்லா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒன்று இந்த பர்சன்டேஜ் மட்டும் வெளியிடுது, நம்பரை வெளியிட மாட்டாங்க. அப்புறம் காலதாமதம் இதை வெளியிடுறதுக்கு, இந்த நம்பரை இந்த பர்சன்டேஜை வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 11 நாள் எடுத்துக்கிறாங்க. மூன்றாவது, இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் மதத்தின் அடிப்படையில் போகக்கூடிய இடத்துல எல்லாம் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமுமே விதிகளுக்கு புறம்பானது. நாங்க மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் கேளுங்க, நீங்களும் கடிதம் எழுதுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை வெளியிடுறாரு. இதற்கு பிறகு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாருமே தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்காக முடிவெடுத்துட்டு போறாங்க. அவங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம பேசணும்ல, இதற்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, இன்னும் பல மாநிலங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. எதற்கு பிறகு? பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசின அந்த கருத்துக்கு பிறகு, அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தன்னுடைய இந்த பர்சன்டேஜை முன்னுக்கு பின் முரணாக மாற்றி அமைச்சு வெளியிட்டதுக்கு பிறகும் அப்பெல்லாம் வாய் திறக்காத தேர்தல் ஆணையம் இந்த கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நன்மதிப்பை குலைத்து விட்டதாம். நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு தடையாக இது இருக்குமா? மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய வகையில இது இருக்குதான். இப்படிப்பட்ட கருத்தை அவர் வந்து கார்கே அவர்கள் வெளியிட்டாராம். இவர் வந்து தொடர்ந்து இந்த நடவடிக்கையை அவர் வந்து பின்பற்றினார்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை வருமா? யாரு ஒருத்தர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி நடவடிக்கையில் இருக்கிறாரு? யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. போற இடத்துல எல்லாம் ஒரு மாடை பிடிங்கி இன்னொரு மாடை கொடுத்துருவாங்க, தாலி அறுத்துருவாங்க, உங்களுடைய வீட்டை பிடிங்கிருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பிடிங்கி கொடுத்துருவாங்க இப்படின்னு பேசக்கூடிய நபர், ஒரு தொடர் தவறுகளை விளைத்து வரக்கூடிய நபர். இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கப்பட்டது தேர்தல் ஆணையத்திற்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஐயோ எப்படி நீ என்ன கேட்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு இப்பதான் உரைச்சிச்சான். ஸோ இது எவ்வளவு ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் வேற எதுவுமே இருக்க முடியாது. நேரில் போன தேர்தல் தான் போனாங்கல்ல இந்தியா கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவர்கள், அவர்களிடமும் கூட எந்த விதமான அஷூரன்ஸும் கொடுக்கல. இந்த டேட்டாவை பத்தி அவங்க கேள்வி கேட்குறாங்க, எந்த சரியான பதிலும் கிடையாது. பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்கிறது தொடர்பாக கேள்வி எழுப்புறாங்க, எந்த பதிலும் கிடையாது. அவங்க ஏத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல ஒரு சில நபர்களுக்கு வந்து ரெட் கார்டு மாதிரி கொடுத்து, போலீஸ் வந்து ரெட் கார்டு கொடுக்குறான், நீங்க வந்து தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது அந்த பூத் பக்கம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு ரெட் கார்டு கொடுக்குதான். இது எங்கேயாவது நடந்து கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம? ஆக்சுவலா பூத்துக்கு எல்லாரையும் வர வைக்கணும். அவன் நல்லவன் கெட்டவன், அவன் மேல குற்ற வழக்கு இருக்குது இல்ல, அதெல்லாம் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு உங்க உரிமை இருக்கா இல்லையா சட்டப்பூர்வமா? அவர் மேல குற்ற வழக்கு இருந்தாலும் ஜெயில இருந்தா வாக்களிக்க முடியாது. அவர் மீது வழக்கு இருக்கு, பெயில்ல இருக்கிறாரு, வந்து வாக்களிக்கலாம்ல. இல்லைன்னா அவர் மீது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதற்காக வாக்களிக்க கூடாதுன்னு எங்கேயாவது சட்டம் இருக்கா? ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல போலீஸ் வந்து ரெட் கார்டு கொடுக்குது எல்லாருக்கும். அப்போ அது மட்டும் ஓகே, அதை பத்தி மட்டும் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லி அமைச்சிருக்காங்களே தவிர இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, அடிப்படையான குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இதுக்கு எந்த பதிலுமே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க தேர்தல் ஆணையம் எப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில தான் வந்து இந்த மாதிரியான தகவல்களும் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களும் கூட ஒரு சில தகவல்களை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க தோத்தா பிரதமர் மோடி வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு கிடையாது. அது என்ன
பெருமையா சொல்றாங்களா இல்ல இப்படின்னு தெரியல நமக்கு. ஏதோ ஒரு வகையில் நாங்க அதிகாரத்துக்கு வந்துருவோம். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்கல்ல, இந்தியா கூட்டணி வெற்றி அடைந்தால் பிரதமர் மோடி விட்டுட்டு போயிடுவாரா? போக மாட்டார் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்வதற்கும் நீ தேர்தல் ஆணையோட நடவடிக்கையும் பார்க்கும் பொழுதும் உண்மையிலேயே ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சக்தியை மிந்தி வேற எந்த சக்தியும் கிடையாது. அந்த வகையில அதை நம்பிக்கையோட இருப்போம். முஸ்லிம்கள் ஓட்டு போடுவது ஒரு பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் நடைமுறைகள்ல அதுலயும் பிஜேபி ஆதரவாளர்கள் கொஞ்சம் அதீதமா நடந்துக்கிறாங்க. சில இடத்துல அடிக்கிறாங்க, விரட்டி விடுறாங்க. இப்போ ஹைதராபாத்ல ஒண்ணு நடந்திருக்குது. அவங்க மாதவி லதா அவங்க ஹைதராபாத் வேட்பாளர் போல இருக்குது. அவங்க புர்கா அணிந்து வந்திருந்த பெண்கள்ட்ட எல்லாம் ஐடி கார்டு வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தேர்தல் நடைமுறையில் உள்ளது தானே. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு அப்பட்டமான விதிமீறல் அப்படின்றது. ஒரு போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பூத்ல போய் தேர்தல் நேர்மையாக நடைபெறுதா அப்படின்றத அவர் பார்வையிடலாம். அதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய வாக்காளர்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தா அவங்க கூட சொல்லலாம். அதை தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு அவங்க எடுத்துட்டு போகலாம். இதற்கெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா வரக்கூடிய வாக்காளர்களை துணியை தூக்கி பார்க்கறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. அவங்களுடைய ஐடி கார்டை செக் பண்றதுக்கோ இல்ல அவங்களுடைய ஐடி கார்டும் இல்ல அவங்களுடைய அந்த வாக்கு சீட்டோ ஒத்து போதா அப்படின்றத செக் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது குறிப்பா இஸ்லாமிய பெண்களை மட்டும் பார்த்து அவர்களுடைய அந்த பர்தாவை விலக்கி அவர்களுடைய ஐடி கார்டை வாங்கி அவங்களுடைய முகமும் அந்த பர்தா விலக்கி அவங்களோட முகமும் ஒன்னா இருக்குதான்னு செக் பண்றாங்க. இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு கேவலமான செயல். இதே நபர் தான் வாக்கு சேகரிப்பின் போது பக்கத்துல இருந்த அந்த பள்ளிவாசலை பார்த்து அதுல அம்பு எய்வது போல ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அதற்காக ஒரு மீது வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நபர் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, வாக்குச்சாவடியில போய் அங்க இருக்கக்கூடிய குறிப்பா எல்லா இஸ்லாமிய பெண்களையும் தான் தடுத்து நிறுத்தி அவங்க பாக்குறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு பொதுவில் இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். இஸ்லாமிய பெண்கள் எல்லாருக்கிட்டே இருந்து அந்த அவங்களுடைய கார்டை வாங்கி வந்தவங்க அவங்களா அப்படின்னு செக் பண்றாங்களாமா. ஸோ இதற்கும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் இங்கே தான். இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல 3ஆம் கட்ட தேர்தலின் போது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தடுத்து அவர்கள் மீது லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு துரத்தி விட்டாங்க. இதற்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. மேற்கு வங்கத்துல சந்தேஷ்காலி அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு மேற்கு வங்கங்கிறது மம்தா பானர்ஜியோட கோட்டை அப்படிங்கிறத நாங்கள் பிஜேபி கேப்சர் பண்ணிடுவோம்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே நிறைய அந்த சந்தோஷ்காலி விவகாரத்தை ரொம்ப சீரியஸாக மாற்றிட்டு இருக்கிறாங்களோ. சந்தேஷ்காலி விவகாரத்தை வைத்து அவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்கு. என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒருதலை பட்சமாக இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்படுது, அங்கே இருக்கக்கூடிய இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் அவங்க கிரியேட் பண்ண நெரேட்டிவ். சந்தேஷ்காலில ஷாஜகான் ஷேக்னு அப்படின்ற ஒரு நபர், அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த லோக்கல் தலைவர், சந்தேஷ்காலி பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர். அவர் தெரியல, ஒவ்வொரு கட்சிக்காரனும் இதுக்குன்னு அவர் ஷாஜகான் ஷேக் நல்லவர் இல்லை வல்லவர் அப்படின்லாம் நான் இங்கே சொல்ல வரல. அந்த ஷாஜகான் ஷேக் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஏதோ ஒரு வகையில் அத்துமீறலில் ஈடுபடுறாரு. அந்த அத்துமீறலுக்கு ஆதாரம் இருக்கானா, அங்கே இருக்கக்கூடிய பல பெண்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க, புகார் அளிச்சிருக்கிறாங்க. வெறும் ஷாஜகான் ஷேக் அப்படி ஈடுபட்டாரா? ஷாஜகான் ஷேக்ன்ற அந்த நபர், அந்த பெயர், அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. அவர் கீழே இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவர்கள் இருவரும் இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஷாஜகான் ஷேக் நேரடியாக ஈடுபடல. இந்த 2 நபர்கள் தான் போய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமுமே இந்த 2 நபர்கள் தான் பெண்களோட தவறாக நடந்துக்கிட்டாங்க, மிரட்டினாங்க, நிலங்களை பறித்து கொண்டார்கள், பணத்தை பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு யார் மீது டைரக்டா வைக்கப்படுதுன்னா, ஷாஜகான் ஷேக்கினுடைய பின்னணியில அவருடைய அந்த பலத்தை பயன்படுத்தி இந்த 2 பேர் இவங்க தான் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளும் கட்சி இப்படிப்பட்ட வேலையை செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சா நிச்சயமா எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம், இப்படி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜகான் ஷேக் அப்படின்ற ஒரு நபர், அவர் சார்ந்த சமூகம், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்படித்தான் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணி இன்னைக்கு அதை வச்சுதான் வெஸ்ட் பெங்கால்ல அவங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையா பயன்படுத்துறாங்க. இதை தவிடுபடியாக்குற மாதிரி ஒரு ஆதாரம் இப்போ வெளியே இருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னா, ஒரு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பாஜக தலைவர் அங்க அந்த சந்தேஷ்காலி பகுதியை சேர்ந்த பெண்களிடம் வெற்று பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாரு. எதுவுமே எழுதப்படாத வெற்று பேப்பர், அதில் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. கையெழுத்து வாங்கிட்டு அவரே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. சுவேந்து அதிகாரி, பாஜகவை சேர்ந்த தலைவர், முன்னாள் அவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு போனவர். சுவேந்து அதிகாரியினுடைய அவருடைய
வழிகாட்டுதலின்படி நாம இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சுவேந்த அதிகாரியோட உத்தரவு இது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய சந்தேஷ்காலி பகுதியை சேர்ந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில பாஜகவால் மிரட்டப்பட்டு அப்படிப்பட்ட கடிதத்தை எழுதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கக்கூடிய எதிர்வாதம். அப்போ எங்களை வேண்டுமென்றே பாஜக திட்டமிட்டு இந்த சந்தேஷ்காலி விவகாரத்தை பெரிதாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு பிரஜ்வால் ரேவண்ணாவை பற்றி வீடியோ ஆதாரமே வெளியில வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பா இப்படிப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் வெளியானா மக்களுக்கு பொதுவா ஒரு எண்ணம் இருக்கும், அதான் வீடியோ வந்துருச்சு, ஆதாரம் வந்துருச்சு, நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்காம நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆதாரத்தை வச்சுட்டு மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களை இன்னைக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி என்ன பண்ணும், அந்த பெண்களை அணுகும். உதாரணத்துக்கு நீங்க பொள்ளாச்சி விவகாரமே எடுத்துக்கலாம். பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆதாரம் வெளிவந்தா அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு போலீஸ் மட்டும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப அந்த பெண்களை முதல்ல அணுகணும். காவல்துறையோ இல்ல காவல்துறை சார்பாகவோ யாரோ போய் அணுகி, நீ பாதிக்கப்பட்டிருக்கமா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவனுங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்கும், ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல பிரஜ்வால் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்களை எஸ்ஐடி அணுகுது, காவல்துறை அணுகி நீங்க கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்கறது. அப்போ அதுல ஒரு பெண், எனக்கு தெரிஞ்சு அதையும் இன்னைக்கு சந்தேஷ்காலியில் எப்படி செட் பண்ணாங்களோ அதே மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண்ணை உடனடியாக நேஷனல் விமன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுத வைக்கிறாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க எஸ்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் என்ன பண்ணுது, இதுக்கெல்லாம் தலையில பிரஜ்வால் தேவண்ணா விஷயத்துல தலையிட்டு அவங்க உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்களை நேர்ல சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லாத பெண்களை வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க உங்க பின்னாடி நிக்கணும்னு சொல்ல வேண்டிய நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தவங்க எங்கிட்ட லெட்டர் எழுதுனாங்க, நீங்க காவல்துறை போய் எப்படி மிரட்டலாம், அவங்கள எப்படி நீங்க அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு இன்னைக்கு எஸ்ஐடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதே நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் யாருக்கு இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கணும், சந்தேஷ்காலியில போய் பெண்களை மிரட்டி ஒரு பாஜக தலைவர் இன்னைக்கு புகார் வாங்குறாருல, வெத்து காகிதத்தில் கையெழுத்து வாங்குறாருல, அவருக்கும் கடிதத்தை எழுதிட்டு இவருக்கும் இங்க கடிதம் எழுதியிருக்கணும். அங்க போனீங்க, நீங்க இங்க வந்தீங்களா, பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திச்சிங்களா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பக்க பலமா இருக்கும்னு பேசுனீங்களா? அதை விடுங்க. இன்னொரு விஷயம், ஏப்ரல் மாசத்தோட மத்திய பகுதியில நேஹா அப்படின்ற ஒரு பெண் கொலை செய்யப்படுறார். ஃபயாஸ் அப்படின்ற ஒருத்தன் கொலை பண்றான். ஒரு கேவலமான நபர் தான். அந்த ஃபயாஸை எந்த வகையில அவனுடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு காதல் விவகாரம். அதுல அந்த பெண் ஏதோ ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. முதல்ல காதலிச்சதா சொல்லப்படுது, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க, கொலை செஞ்சுட்டான். அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக அந்த விஷயத்தை கர்நாடகாவில் எப்படி சந்தேஷ்காலி விவகாரத்தை மேற்கு வங்கத்துல தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திச்சோ அதே போல கர்நாடகாவில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அதே கர்நாடகாவில் குடகு பகுதியில ஒரு நபர், அவர் பேர் பிரகாஷ், அவர் என்ன பண்றாரு, தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்த ஒரு 10ஆம் வகுப்பு, இப்பதான் 10ஆம் வகுப்பு படிச்சு அந்த பொண்ணுடைய ரிசல்ட் வந்திருக்கு. அந்த பெண்ணை தரன்னு வீட்டுல வெளியில இழுத்துட்டு கழுத்தை அறுத்து தலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன பெண்ணு. எதற்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா, மறுக்க கூட இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கான பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது லோக்கல்ல யாரோ அந்த பெண் மைனர்னு சொல்ற தகவலை அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் தெரிவிச்சுட்டாங்க. உடனடியாக அவங்க போலீஸ் தரப்புல இருந்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், பொண்ணு மேஜர் ஆனதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகவே அந்த பெற்றோர் தரப்பு, அதாவது பெண் வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா, உடனடியாக கல்யாணம் பண்ணா எல்லாருக்கும் சிக்கல், 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கோங்க, பெண் மேஜர் ஆனதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. அதற்குள்ளே இவருக்கு அவசரம், பிரகாஷ் என்ற நபருக்கு நேரா போய் அந்த பெண்ணை வெட்டி தலையை எடுத்துட்டு போயிட்டான். தலை எடுத்துட்டு போனவன் 2 நாள் அப்ஸ்காண்டு தலையோட. அதற்கு பிறகு அவன் இன்னொரு திட்டத்திலே இருந்திருக்கிறான். இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுல முக்கியமான பங்கு வகிச்சது அந்த பெண்ணோடைய, அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோடைய அக்கா. அந்த அக்காவையும் கொலை செய்யணும்னு அவன் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவனை கைது செஞ்ச பிறகுதான் இந்த தகவலே வெளியில வருது. விட்டுருந்தா அவங்க அக்காவையும் போட்டிருப்பான். அதற்கு பிறகு 2 நாள் கழிச்சு தான் அந்த பொண்ணோட தலையை, அந்த குழந்தையோட தலையை கண்டுபிடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடூரமான கொலை! ஃபயாஸ் நடத்திய அந்த கொலைக்கு அதுவும் ஒரு கொடூரம் தான், கேவலம் தான். கர்நாடகா முழுவதும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது இதுன்னு பாதிக்கப்பட்டவர்களுடைய போய் சந்திச்சு பேசினிய பாஜக. எங்க போன நீ? கர்நாடகால இதே குடகுல நடந்திருக்கு. இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. அப்ப எங்க போனீங்க நீங்க?
நேஹா இந்து சமூகத்தை சேர்ந்த பெண். அப்போ இறந்து போன அந்த குழந்தையும், அந்த குழந்தையோட பேரை சொல்ல முடியாது, அது மைனர்ன்றனால. அந்த குழந்தையும் இந்து சமூகத்தை சேர்ந்த பெண். அந்த குழந்தையோட அம்மா பேர் ஜானகி, அப்பா பேர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன். அப்ப இங்க எங்க போனீங்க? அப்போ இதுலயே தெரியுதுல, இந்து சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பாதிக்கப்படுறதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. பிரஜ்வால் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. சந்தேஷ் காலியில பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றி அவர்களுக்கு கவலையே கிடையாது. அவர்களுடைய கவலை அந்த பிரச்சனையில ஏதோ ஒரு வகையில மதசாயம் பூசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருந்தால் நாங்கள் உடனடியாக களத்தில் பூதிப்போம். வாய்ப்பு இல்லைன்னா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டோம். அது எவ்வளவு படுகொலையாக இருந்தாலும், எவ்வளவு கேவலமான நடவடிக்கையாக இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அது ரொம்ப தெளிவாக தெரியுது. நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்கிறோம், அதை மக்கள் தான் பரிசீலிக்கணும். நன்றி. நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.